பாஸ்கா காலம் 5வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 15, அருள்வாக்குகள் 18 தொடக்கம் 21 வரை. 1900 ஆண்டு சீனாவில் பாக்சர் கிளர்ச்சி ஏற்பட்டது. அந்த கிளர்ச்சியின் போது கலகக்காரர்கள் ஒரு மிஷின் நிலையத்தை கைப்பற்றினார்கள். அந்த மிஷின் நிலையத்தில் இருந்த ஒரு வாயிலை தவிர மற்ற எல்லா வாயில்களையும் அடைத்தனர். திறந்திருந்த அந்த ஒரே ஒரு வாயிலுக்கு முன்னால் தரையில் ஒரு சிலுவையை வைத்தனர். பின்னர் மிஷின் நிலையத்தில் உள்ளிருந்தவர்களிடம், யார் அந்த சிலுவையை தங்கள் கால்களால் மிதித்து செல்கிறார்களோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையை காத்துக் கொள்வார்கள். அப்படி மிதிக்க மறுப்பவர்கள் தயவு தாட்சணியமின்றி சுடப்படுவார்கள் என்றனர். மிகவும் பயத்தால் நடுங்கிக் கொண்டு வந்த முதல் 7 மாணவர்கள் அந்த சிலுவையை தங்கள் கால்களால் மிதித்து சுதந்திரமாக வெளியே சென்றனர். ஆனால் 8வது வந்த ஒரு சிறுமி தெய்வ நிந்தனை செயலை செய்ய மறுத்துவிட்டார். அந்த சிறுமி சிலுவையின் அருகே வந்து மண்டியிட்டு இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள தனக்கு வலிமையை தரும்படி மன்றாடி, பிறகு எழுந்து சிலுவையை சுற்றி நடந்து துப்பாக்கிச் சூடு நடத்த திட்டமிட்டிருந்த படையை நோக்கி சென்றார். அவருடைய முன்மாதிரியான செயலால் வலிமையையும் துணிச்சலையும் பெற்ற மற்ற 92 மாணவர்களும் அந்த சிறுமி செய்தது போலவே செய்து துப்பாக்கி சூடு நடத்தும் படையை எதிர்கொண்டனர். இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லுகிறார், வசனம் 18, இந்த உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் உங்களை வெறுப்பதற்கு முன்னால் என்னை வெறுத்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வசனம் 20, என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். ஏனென்றால் இயேசுவினுடைய விழுமியங்கள் வேறு, இந்த உலகத்தினுடைய விழுமியங்கள் வேறு. இயேசுவினுடைய மதிப்பீடுகள் வேறு, இந்த உலகம் வகுத்திருக்கும் மதிப்பீடுகள் வேறு. இந்த உலகம் என்று இயேசு குறிப்பிடுவது யார் யார் எல்லாம் கடவுளுக்கு விரோதமாக இருக்கிறார்களோ, கடவுளின் விருப்பத்தை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களைத்தான் இந்த உலகம் என்று இயேசு குறிப்பிடுகிறார். எசாயா 5:20, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் கூறுவதே இந்த உலகம். நடுநிலைமை என்று இயேசுவின் அகராதியில் கிடையாது. ஒன்று, நாம் அவருக்காக இருக்கின்ற சீடர்களாக வாழ வேண்டும், இல்லாவிட்டால் அவரை எதிர்க்கின்ற இந்த உலகத்தோடு ஒத்துப்போக வேண்டும். ஒன்று, ஒளியின் இறையாட்சியில் நடைபயில வேண்டும், அல்லது இருளின் அந்தகார சக்திகளுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். இயேசுவின் வழியில் வாழ்பவனை துன்புறுத்தும் உலகம் இது. 20 நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்கள் பலவிதமான துன்பங்களுக்கு ஆட்பட்டு உயிர் துறந்திருக்கிறார்கள். யாரோ ஒருவர் என்னிடம் பகிர்ந்து கொண்டதை உங்களிடத்திலே சொல்லுகிறேன். இந்தியாவில் கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவர்களையும் ஒடுக்க வேண்டும் என்று ஒரு அரசியல்வாதி சொன்னபோது ஒரு மூத்த அரசியல்வாதி குறுக்கிட்டு, அதை மட்டும் செய்ய வேண்டாம், ஏனென்றால் கிறிஸ்தவம் ஒரே ஒரு மாசற்ற மனிதனின் இரத்தத்தால் விளைந்தது. அதனை ஒடுக்க நினைத்த ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து போயின என்றாராம். துன்பம் என்பது மானிட வாழ்வின் ஒரு பகுதி. எனவே இயேசுவோடு இணைந்த வாழ்வு, அவரது அடிச்சுவட்டை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவ வாழ்வு ரோஜாக்களால் அலங்கரிக்கப்பட்ட மெத்தை அல்ல. கிறிஸ்தவ வாழ்வு சுலபமான வாழ்வு கிடையாது. மாறாக அந்த சிறுமியைப் போல, ஆண்டவரே, இந்த துன்ப நேரத்தில் எனக்கு வலிமையை தா, துணிவை தா என்று வேண்டி அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு நம்மிடம் இருக்கின்ற சிறந்தவற்றை வெளிக்கொணர வேண்டும். நமக்கு சுமைகள் ஏற்படும் போது எனக்கு இது ஏன் என்று கேட்கிறோம். அப்படியென்றால் கடவுள் ஆசிரை அள்ளிக் கொடுக்கின்ற போதும் அதே கேள்வியை கேட்டால் நல்லது. 100 நாள்
ஆரோக்கியமான வாழ்வு வாழ்ந்ததை சாதாரணமாக கருதுகிறோம். ஒரே ஒரு நாள் காய்ச்சல் நோய் ஏற்பட்டு விட்டால் நாம் முணுமுணுக்கிறோம், இது எனக்கு ஏன்? நூற்றுக்கணக்கான முறை விபத்தில்லாமல் சாலைகளில் பயணிப்பதை சாதாரணமாக நினைக்கிறோம். ஏதோ ஒரு நாள் டயர் பஞ்சராகி அல்லது என்ஜினில் கோளாறு ஏற்பட்டால் எனக்கு மட்டும் ஏன் என்று கேட்கிறோம். கிறிஸ்தவனுக்கு கடவுளின் ஆசிரை சாதாரணமாக ஏற்றுக்கொள்வது போல வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் எத்தன்மையாயினும் அதனையும் ஏற்றுக்கொள்ளும் திராணியை கடவுளிடம் கேட்க வேண்டும். அந்த துன்பத்தின் ஊடே நம்மிடம் இருக்கின்ற சிறந்தவற்றை வெளிக்கொணர வேண்டும். அதற்காக தூய ஆவியானவருடைய வரத்தை கேட்போம். ஆமீன்.